மக்கள் அனைவருக்கும் நம்ம யோகி வித் பிரத்யுன் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்ம யோகி வித் பிரத்யுன் சேனலில் நாம் தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பூஜை அறையில் பற்றிய முக்கியமான விஷயங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு உடலுக்கு உயிர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு பூஜை அறை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. சில வீடுகளில் பூஜை அறையை பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. இந்த தவறை நாம் செய்யவே கூடாது. முக்கியமாக பூஜை அறையில் கெட்ட வாசனை வரவே கூடாது. அழுகிய பூக்கள், பல நாள் திருநீர் பாக்கெட்டு அதெல்லாம் சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் ஒரு பையில் போட்டு அதையும் அப்படியே பூஜை அறையிலேயே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. இந்த கெட்ட வாசனை அப்படிங்கிறது அந்த ஒரு கெட்ட வைப்ரேஷன் அதை தான் கொண்டு வரும். இந்த மாதிரி கெட்ட வாசனை பூஜை அறையில் வரவே கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணும். விளக்கு எல்லாம் வாரத்தில் ஒரு முறை சுத்தப்படுத்தி தினமும் விளக்கேற்றி அன்றாடம் வீட்டில் சாம்பிராணி போடணும். இப்படி செய்கிறதால வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருந்தால் நல்ல சக்தியும் இருக்கும், கெட்ட சக்தியும் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் வைப்பும் இருக்கும், நெகட்டிவ் வைப்பும் இருக்கும். நாம் அன்றாடம் மாலை நேரத்தில் விளக்கேற்றி சாம்பிராணி போடுறதால நல்ல சக்தி நம் வீட்டோட பூஜை அறையில் வாசம் செய்யும். அதனால் வீட்டையும் பூஜை அறையையும் நல்லா சுத்தமாக வாசனையோடு வச்சுருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற பழைய பூக்களை எடுத்து அதை அப்படியே பையில் போட்டு அங்கேயே சேர்த்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. வீட்டை மாதம் ஒரு முறையாவது ஒட்டடையெல்லாம் அடித்து பூஜை அறையில் இருக்கிற படங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு பூ போட்டு விளக்கேற்றி தினமும் வழிபாடு செய்யணும். நல்ல பூக்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்குற சக்தி இருக்குது. அதே மாதிரி கெட்ட பூக்கள், அதாவது காய்ந்த பூக்கள், அழுகுன பூக்கள், இதுக்கு கெட்ட ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. அதனால் பூஜை அறையை சுத்தமாக வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக எப்படி வழிபாடு பண்ணணும்? காலையில் இல்லை மாலை தினமும் அன்றாடம் 2 வேளையும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீடையும் பூஜை அறையும் ரொம்ப வாசனையோடு வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது. சாம்பிராணி, பச்சை கற்பூரம், அது இந்த மாதிரி வாசனை மிகுந்த திரவியங்களில் வைக்கிறது மூலயமா வீடு எப்போவுமே வாசமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பீரோலெல்லாம் பச்சை கற்பூரம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வாசனையோடு இருக்கும். அந்த மாதிரிலாம் வைக்கிறதுனால அது வாசம் மட்டும் இல்லாமல் பீரோங்கிறது நம்ம செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கும். அதனால் அதுவும் நல்ல வாசத்தோடு வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அடுத்ததாக நாம் பூஜை அறையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வழிபாடு செய்வோம் இல்லையா? விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு அம்மனோட ஸ்லோகமோ இல்லை ஏதாவது ஒரு தமிழ் மந்திரமோ சாமி பாட்டோ மங்களகரமாக அந்த இடத்துல ஒலிக்கிற மாதிரி வைங்க. இப்படி வைக்கிறதால பூஜை அறை ரொம்பவே ஒரு மங்களகரமாக இருக்கும். வீட்டில் பகல் நேரத்தில் அந்த பூஜை அறை எப்போவுமே வெளிச்சமாகவே இருக்கும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு நேரத்தில் பூஜை அறையை இருள் சூழ விடக்கூடாது. அதனால் பூஜை அறையில் சின்னதாக ஒரு லைட் ஏதாவது செட் பண்ணி வைங்க. எப்போவுமே விளக்கு ஏற்றிட்டேவும் இருக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரு சின்னதாக ஒரு லைட்டோ 0 ஹவர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூஜை அறை எப்போதுமே வெளிச்சத்தோடையும் மங்களகரமாகவும் இருக்கும். இப்படி செய்கிறதுனால பூஜை அறை இருள் நீங்கி எப்போவுமே வெளிச்சமாகவே இருக்கும். அதோடு நம்ம வீட்டை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பூஜை அறையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வாசம் செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க.
நம்மளுடைய வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்து பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லையா? எப்போவுமே அசைவம் சாப்பிட்டுட்டு நாம் விளக்கு ஏற்றக்கூடாது. நம்ம விளக்கு ஏற்றுறதே அதுக்குரிய பலன்களை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான். அசைவம் சாப்பிட்டு நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா அதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்படின்னா நாங்கள் அசைவம் சமைக்கிற அன்னைக்கு விளக்கேற்றக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசைவம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது காலை நேரத்திலே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடை முடிச்சுக்குங்க. அசைவம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நாம் பூஜை அறையில் செய்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன தவறை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்கும். நம்ம வீட்டோட செல்வமும் வளரும். சரி, இன்றைக்கி நாம் பூஜை அறையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அப்புறம் செய்யக்கூடாத சின்ன சின்ன தவறுகள் இதை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். இன்னும் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் அப்படின்னு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் அன்பையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.